இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி உற்சாகம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அவர் தம்முடைய ஆலயமாகிய தமது சரீரமாகிய சபையில நாட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்கு, கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறதற்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு பிரியமானவைகளை செய்கிறதற்கு ஆண்டவர் சில ஜனங்களை முன்குறித்து ஆண்டவர் அவர்கள் அழைத்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய ஆலயமாகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபையில அவர் நாட்டுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய ஆலயமாகிய சரீரமாகிய சபையில ஆண்டவர் நம்மை நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை காட்டி உற்சாகமா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிரகாரங்களிலிருந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனை பாடி துதித்து ஆராதித்து ஜெபித்து அவருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழுகிறதற்கு பிரயாசப்பட்டு அதன்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையால் அவருடைய பிரகாரங்களிலே நீங்கள் நானும் செழித்திருக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் தம்முடைய பிரகாரங்களிலே வைத்து வைத்திருக்கிறார். அவருடைய பிரகாரங்களில் இருந்து நாம் அதை அனுபவித்து நாம் ஆண்டவருக்குள்ளே செழிப்பாய் வாழுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தராலே கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாக காணப்படும்படி நாம் அவர்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக நீங்கள் மிகுந்த மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சபையில உங்களை நாட்டி இருப்பதே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறதற்காக, முடிவில் உங்களை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமை ராஜ்யத்திலே நாட்டி வைக்கிறதற்காக ஆண்டவர் இந்த ஆலயமாகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக காணப்படுகிற உலகம் முழுவதிலும் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செலுத்தியிருப்பீர்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே தேவன் உங்களை செழிப்பாய் வைத்து ஆசீர்வதித்து வாழ வைப்பார். உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆகையால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 52ஆம் சங்கீதம் அதன் 8ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் வாசிக்கலாம். நானோ தேவனுடைய ஆலயத்தில்
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இங்கே பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம் என்கிறது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு மரமாக காணப்படும். அதே போலதான் பாருங்கள், இந்த தாவீதும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒலிவ மரத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் ஒலிவ மரத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த ஒலிவ மரத்தின் தன்மைகளை விவரித்து பேச வேண்டுமானால் அது பயங்கரமானவைகளாக இருக்கும். ஒலிவ மரம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமான ஒரு மரமாகவும் வேதத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ மரத்திலிருந்து தான் பாருங்கள், தேவனுடைய பலிபீடத்திலே பலி செலுத்துகிறதற்கான காரியங்களை, ஆராதனைக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த ஒலிவ மரத்தின் எண்ணெயை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் விசேஷித்த தன்மை உடைய மரமாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய ஆலயமாகிய தமது சரீரமாகிய சபையிலே பச்சையான ஒலிவ மரத்தை போல நட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒலிவ மரங்கள் நிற்கிற மலையின் மேல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் இனி வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த ஒலிவ மலையின் மேல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே அடிக்கடி போய் அவர் தனித்திருந்திருக்கிறார். பிதாவோடு நோக்கி ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறவராக செயல்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படியான ஒலிவ மலையை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு விசேஷித்த மலை. கர்த்தருடைய சபை பரிசுத்த பர்வதமாகிய பரிசுத்த மலையாக கர்த்தர் வாசம் பண்ணுகிற மலையாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய கர்த்தருடைய சரீரமாகிய சபையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் பச்சையான ஒலிவ மரத்தை போல நட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தம்முடைய ஆலயமாகிய ஒலிவ மலையின் மேல பச்சையான ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். நீங்கள் எண்ணெயை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு வாசனை கொடுக்கிற திரவியமாக மாறி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்வார். இந்த கர்த்தருடைய சபையில, கர்த்தருடைய ஆலயத்தில பச்சையான ஒலிவ மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்னென்னைக்கு கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கணும். என்னென்னைக்கு கர்த்தருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைக்கணும். கிருபை நமக்கு முக்கியம். கிருபை இல்லாம நம்மளை கொண்டு ஒன்று செய்ய முடியாது. ஆகையால்தான் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் புத்தகத்தில் இப்படியாக சொல்லுகிறான், நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையை. கர்த்தருடைய கிருபை நமக்கு முக்கியம். கர்த்தருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மை நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு நித்திய ஜீவனை தந்து பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க போகிறதுமாக காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களாக, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிற ஜனங்களாக உலகத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிருபையை இழந்து அவர்கள் தேவனாலே கைவிடப்பட்டவர்களாக, இந்த உலகத்தினாலே சோரம் போனவர்களாக, வேதனைக்குரிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிருபையின் மேல என்றென்றைக்கு நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே காணப்படுகிற கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாகிய ஒலிவ மர கன்றுகளை போல, பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல நாட்டப்பட்டு வாழுகிற நாம் எப்பொழுது கர்த்தருடைய கிருபை மேலதான் நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை காட்டு உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு கிருபை முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபையை நாம் ருசிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதக்காரன் தேவனுடைய கிருபை எப்பொழுது ருசிக்கிறவனாக, அந்த கிருபை மேல மனமகிழ்ச்சியாக இருக்கிறவனாக காணப்பட்டான். ஆகையால்தான் அவன் சொல்லுகிறான், என் ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை எனக்கு நல்லது. அல்லேலூயா.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜீவனை பார்க்கலாம் கர்த்தருடைய கிருபை நமக்கு நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை தான் முக்கியம். நாம் கிருபையை வாஞ்சித்து கிருபைக்காக கதறுகிறவர்களாக இருக்கணும். அதிகாலையிலே தேவனுடைய கிருபை புதிய கிருபையாக நம்முடைய வாழ்க்கையில பெருகுகிறதாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய புதிய கிருபை அனுதினமும் நிரம்பி நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு ஆத்துமாதாயம் செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் இடைவிடாமல் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிருபையினாலதான் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க போகிறார். கிருபையினாலதான் நம்ம நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவரோடு வாழ்ந்திருக்க போகிறோம். ஆண்டவரோடு ஆளுகை செய்ய போறோம். இந்த கிருபை தான் பாருங்கள் நம்மை ரட்சித்திருக்கிறது. அல்லேலூயா. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானவைகள் அல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் பொழுது அந்த நிருபத்தில் எழுதி இருக்கிறார். அப்படியானால் இந்த கிருபை எவ்வளவு நமக்கு முக்கியம் என்கிறது அறிந்து இந்த கிருபையை வாஞ்சித்து பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இந்த கிருபையிலே பெருகி தேவனுடைய மகத்துவமான மகிமையை வெளிப்படுத்தி செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழுகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 1, 2, 3, 4 வசனத்தை ஒருவர் சத்தமாக நிறுத்தி வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஒரு காரியத்தை அழகாக எடுத்து உரைக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகளாக இருக்கிறது என்று அங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கர்த்தர் ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நம்மளை ஆண்டவர் நட்டு வைத்திருக்கிறார். ஆகையால் தேவன் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில நட்டு வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவனுடைய வாசஸ்தலமாகிய கர்த்தருடைய சபை எவ்வளவு இன்பமானவைகள். இங்கே நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு இன்பத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் வாழுகிற ஜனங்களை நாம் உற்று கவனித்து அவர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எப்படியாவது இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஜனங்கள் இன்பத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இந்த உலகத்தில் உண்டான இன்பங்களை அனுபவித்து சீர்கெட்ட மக்களாக அழிந்து போகிற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய வீடு, தேவனுடைய வாசஸ்தலம், கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை நமக்கு இன்பமானவைகளாக இருக்கிறது. ஆகையால் நாம் தேவனுடைய சரீரமாகிய சபையில கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிரகாரங்களில் இருந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். செழிப்பான ஆசீர்வாதங்களை, தேவனுடைய இன்பமானவைகளை நாம் அனுபவிக்கிறதற்கு தேவன் தம்முடைய ஆலயத்தில் தம்முடைய மகிமை தங்கின ஸ்தானத்தில் நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு இன்பம் இருக்கிறது. நாம் இன்பம் அனுபவிக்கிறதற்கு தேவனுடைய வாசஸ்தலத்தில் வரணும், தேவனுடைய சபையில் வரணும். இங்க தேவனே நமக்கு இன்பமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா மனுகுலத்திலும் வாழுகிற ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயம் தான் இன்பமான ஸ்தலம். ஏனென்றால்
ஏனென்றால் இங்கே சேனைகளின் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தான் இன்பமான ஸ்தலம். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் இன்பமானவைகளை அனுபவிக்கிறவர்கள். நமக்கு இன்பத்தை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வேத வசனம் நமக்கு இன்பத்தை தருகிறதாக இருக்கிறது. இந்த சத்திய வேத வசனத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும், எந்த ஒரு மனுஷிக்கும், எந்த ஒரு வாலிப சகோதரனுக்கு சகோதரிக்கும், எந்த பிள்ளைகளுக்கு இன்பம் கிடையவே கிடையாது. நமக்கு வேத வசனமும் பரிசுத்த ஆவியும் தான் இன்பமா இருக்கிறது. அவைகளை தருகிறவர் சேனைகளின் கர்த்தர். அவர்கள் பாருங்கள், தேவனுடைய வாசஸ்தலத்தில் வரும் பொழுது தேவனுடைய இன்பத்தையும் செழிப்பையும் பெற்று அனுபவிக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் இன்பமானவராக இருக்கிறார். நீங்கள் இன்பமானவைகளை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை கட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கீழே வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும். பாருங்க, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாஞ்சையும் தவனமும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல இருக்கணும். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய சபையில இருந்து ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய சபையில இருந்து ஆண்டவருக்கு பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறவர்களாக, தவனம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தருடைய பிரகாரங்களில் இருந்து பணிவிடை செய்கிற, கர்த்தருடைய பிரகாரங்களில் இருந்து கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து பேசுகிற பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியவதிகள், எவ்வளவு சிறந்தவர்கள், எவ்வளவு மகிமைக்குரியவர்கள் என்கிறத நீங்கள் அறிந்து செயல்படுங்க. இவைகளே நமக்கு மேன்மையும் மகிமையுமாய் இருக்கிறது. இந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நம்மை ஏற்படுத்தின சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தரை கரங்களை தட்டி உற்சாகம் அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் தேவனுடைய பிரகாரங்களின் மேல வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கணும். இதுதான் நமக்கு நல்ல பங்கு. இவைகளை தேவன் நமக்கு முன்பாக வைத்து ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றி இருக்கிறார். இந்த நல்ல பங்கை பெத்தானியா கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ பாருங்கள் பெற்றுக்கொண்டாள். அவள் தான் மரியாள். ஆண்டவர் மரியாளை குறித்து சொல்லும் பொழுது அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கும்படி தேவனாலே தெரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு, தேவனுடைய சபையில வந்து அவருடைய இன்பமான பிரசன்னத்தை அனுபவிக்கிறதற்கு தேவன் யாரை முன்குறித்து ஏற்படுத்தி இருக்கிறாரோ நீங்கள் தான் நல்லவர்கள். உங்களை தான் தேவன் நல்ல பங்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவன் மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது நல்ல பங்குக்குரியவர்களாக, நல்ல மகிமைக்குரியவர்களாக, நல்ல பலனை பெற்று அனுபவிக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா.